இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாவே ஜெயச்சந்திரன் ஆட வச்சே முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு டே 12 காலையிலே பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. இந்த வீக்ல யார் யாரு பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு ஒரு 2 பேரை எல்லாருமே செலக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. மாதிரை எஃப்ஜே சொன்னாங்க. எஃப்ஜே வந்து ரொம்ப பொறுப்பா இருப்பாராம், அதனால எஃப்ஜே அண்ட் பார்வதின்னு சொன்னாங்க. உடனே பார்வதி கனி அண்ட் எஃப்ஜே எதுக்கு சொல்றேன்னா அவரு நோ பொறுப்பு, ஆனா அவருக்கு தலைமைக்கு வந்தா எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மத்த எல்லாரும் மோஸ்ட்லி கனி அண்ட் சபரிஸா சொன்னாங்க. இந்த வீக்கோட பெஸ்ட் பெர்ஃபார்மரா கனியும் சபரிஸும் செலக்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரியே 2 ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை செலக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல பார்வதி, நான் வந்து எங்க டீம்லயே சொல்றேன், சுபி அண்ட் ரம்யா அவங்க 2 பேரும் எங்க டீம்ல இருந்துகிட்டே எந்த ஒர்க்கும் பண்ணல, டாஸ்கையும் ஒழுங்கா பண்ணல, அதனால அவங்க 2 பேர்த்தையும் சொல்றேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆதிரை வந்து வியானாவா சொன்னாங்க. என்ன ரீசன்னா, நேற்று நம்ம பிக் பாஸ் டீம் மேட்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் டின்னர் அரேஞ்ச் பண்ற டைம்ல நம்ம டீலக்ஸ் ரூம் கண்டஸ்டன்ட் பசிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. உடனே நம்ம சுபி போயிட்டு நானே சமைக்க போறேன்னு பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க. அது பக்கத்துல வியானா நின்றுட்டு இருந்தாங்களாம். அதனால வியானா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஓட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம வியானா நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் கூட தான் நின்னேன், ஆனால் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இதுதான் என் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு வியானாவை நாமினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வியானா, நான் ஆதிரையை ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்றேன், ஏன்னா அவங்க எப்பவுமே எஃப்ஜேக்கு ஃபேவரிசம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததா எஃப்ஜே ஆதிரைன்னு சொல்லிட்டு நீங்க என்னடா சொல்றது, நானே சொல்றேன், அவ எப்பவுமே என் கூடயே தான் சுத்திக்கிட்டு இருக்கா, அவளுக்கு கொடுக்குற டாஸ்க் எதுவும் ஒழுங்கா பண்றது இல்ல அப்படின்னு சொல்லி ஆதிரையை ஒஸ்ட் பெர்ஃபார்மரா சொல்லிட்டாரு. அப்ப ஆதிரையோட ஃபேஸை பார்க்கும்போது உன்னை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி செலக்ட் பண்ணியிருந்தேன், ஆனா நீ என்ன ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டேடா அப்படிதான் இருந்துச்சு. அந்த ஆள் தான் வேணாம்னு சொல்லிட்டு போறானே, ஆனா இந்த அம்மா அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ஆதிரையையும் ஆராராவையும் தான் சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த வீக்கோட ஒஸ்ட் பெர்ஃபார்மரா ஆதிரையையும் ஆராராவையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததா கதை சொல்ற டாஸ்க் வந்துச்சு. இன்னைக்கு யாரா 2 பேர் கதை சொல்லலாம், அதை நீங்களே செலக்ட் பண்ணிக்கங்க சொல்லும் போது கமருதினையும் அப்சராவும் செலக்ட் பண்ணாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கமருதீன் அவரோட ஸ்டோரி சொன்னார். அவர் அப்பா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்க அப்படின்ற அவரோட லைஃப் ஸ்டோரிலாம் சொல்லிட்டு இருந்தார். கடைசி ஒரு ஹைலைட்டாக சீரியலில் ஃபர்ஸ்ட் பேரா வந்த பொண்ணை நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் ஒரே ப்ரொஃபஷனால செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது கேமராமேன் அப்படியே ஃபோக்கஸ் தூக்கி நம்ம ஆதிரை மேலே வச்சாங்க. நம்ம ஆதிரையும் சொல்லாதரான்ற மாதிரியே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் தம்பி எல்லாத்தையும் சொல்லி காமிச்சிட்டார். அடுத்ததா அப்சரா அவங்க ஸ்டோரியை சொன்னாங்க. லைஃப்பில் அவங்களுக்கு நடந்த சேஞ்சஸ்னால எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்க ஃபேமிலிக்கு அதை சொன்னோன்னே எப்படி அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்றத ரொம்ப எமோஷனலாகவே சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த அவங்க அம்மாவை நம்ம எல்லா கண்டஸ்டன்ஸும் எந்திரிச்சு நின்று அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீக்கான கேப்டன்சிக்கான டாஸ்க் வந்துச்சு. இதில் டைரக்டாக செலக்ட் ஆன நம்ம கமருதீன், கனி, அதுக்கப்புறம் சபரி இவங்க 3 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. என்ன டாஸ்க்னா குத்துங்க எஜமா குத்துங்க அப்படின்னு ஒரு டாஸ்க். அவங்க 3 பேர் நேம்ல ஒரு உருவபொம்மை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு 9 கத்தியும் இருக்கும். அவங்க பார்க்காத டைம்ல அந்த பொம்மையில குத்திடணும். அதே மாதிரி 3 பேர் குத்திட்டாங்கன்னா அவங்க டிஸ்குவாலிஃபைட். இதே மாதிரி யாரு குத்தலையோ இல்லைன்னா கம்மியா இருக்கோ அவங்க வந்து அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க. இதில் நம்ம கமருதீன் அசந்திருக்க டைம்ல அவரோட பொம்மையை நம்ம ரம்யா போயிட்டு குத்திட்டாங்க. உடனே டென்ஷனான கமருதீன், நேத்தெல்லாம் அண்ணன் இருந்த அதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு. உடனே ரம்யா, உன்னை அண்ணன் சொன்னதுக்கு என்னாலே செருப்பால அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு இந்த மாதிரி தான் மரியாதை இல்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வந்து. அதுக்கப்புறம் நம்ம சபரிஸ் அசந்திருக்க டைம் பார்த்து நம்ம அரோரா ஒரு கத்தியை குத்தி விட்டாங்க. அதே மாதிரி கனி சபரிஸ்ட பேசிட்டு இருக்கும்போது வினோத் பின்னாடியே வந்து கமருதீன் இருந்து ஒரு கத்தி எடுத்து கனிக்கு குத்தி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவே ஒரு ஃபேஷன் ஷோன்னு ஒன்று வச்சாங்க. அதுல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல பேரா ரேம்ப் வாக் வந்த ஆதிரையும் எஃப்ஜேயும் வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு டேல பெருசா ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. வாரம் யாரு எலிமினேட் ஆவாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு எபிசோட்ல சந்திப்போம். பை பை.